எவ்ரிஒன் ஜன்னத் ஃப்ரம் ஜன்னத் விங்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து கோகோனட் மில்கில் சனா புலாவ் தான் பார்க்க போகிறோம். இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புதினா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணியிருக்கிற ஆனியன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் இந்த கோகோனட் மில்க் சனா புலாவ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் வந்து சீக்கிரமாக வந்து வேகும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ்க்கு வரணும். இப்போ நம்ம லைம் ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து பாருங்கள், நான் ரமதான் ப்ரீ ப்ரிப்ரேஷனில் செஞ்சது தான். அப்படியே தான் இருக்குது, கெட்டு போகாமல். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் ரமதான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கலக்கி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டோடனே அடி பிடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்லாவே கலக்கிட்டே இருங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து தயிர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நல்லாவே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தயிரை. அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த கோகோனட் மில்க் சனா புலாவ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சனாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் ஆல்ரெடி வந்து ஊற வச்சு வேக வச்சு அதை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சது தான். ரமதான் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோலேயே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதுவும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம இதில் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ண மாட்டோம், தேங்காய் பால் தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு பேசிஸில் 1:2 பேசிஸில் தான் நான் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். டோட்டலாக 4 கிளாஸ் ஆஃப் மில்க் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். பட் நீங்கள் நார்மல் வாட்டரை விட கோகோனட் மில்க் ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப ரிச்சாக, ரொம்ப டேஸ்டியாக கொடுக்கும். இது வந்து கொஞ்சம் கொதி வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற ரைஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸ் வந்து யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் தான் நீங்கள் ஊற வைக்கணும். இந்த ஆனியன் இது எல்லாமே நல்லா இந்த ப்ரிப்ரேஷன் எல்லாம் ஓவரால் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த டைமில் நீங்கள் சேர்த்தும் போது ரைஸ் வந்து ரொம்ப நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாடு வரும்போது. பாருங்கள், இப்போது வந்து பாதி லெவலுக்கு வந்து தம் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ கொஞ்சம் தண்ணி இதில் நல்லாவே கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் கீ வந்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லிட் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளுடைய கோகோனட் மில்க் சனா புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ரைஸ் வந்து பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ முழுசாக சூப்பராக இருக்குது. என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜன்னத் விங்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.